Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான டிஃபரண்டான ஒரு ரெசிபி. கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அரிசி கேசரி. ரொம்ப சூப்பரான டேஸ்டான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக ரவால தான் நம்ம கேசரி பண்ணியிருப்போம். சாமிக்கு டிஃபரண்டான நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த தடவை நம்ம அரிசி கேசரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேசரி செய்யறதுக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீரக சம்பாவாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வெந்து போயிடும். ஆனால் நீங்கள் பச்சரிசி நார்மல் அரிசியும் எடுத்துக்கலாம். நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1:5 ரேஷியோ, அதாவது 1 கப் நீங்கள் அரிசி சேர்க்குறீங்கன்னா 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ரைஸ் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த வடித்த அரிசி எடுத்து நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து சேர்த்துடலாம். ஜீரக சம்பாவாக இருந்தால் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நீங்கள் ஆல்ரெடி அரிசி வடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அரிசியை சுடு தண்ணியில் போட்டு இதே மாதிரி வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம எப்போவுமே புதுசாக தான் செய்வோம், எச்சிப்படாமல். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போது அரிசி நல்லா வெந்து வரும்போது இது கூடவே நம்ம குங்குமப்பூ 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இது அரிசி கேசரின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கேசர் நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா வெந்து அதில் வரணும். பார்த்திங்கன்னா அந்த ரைஸை எல்லோ கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அந்த கேசரி அப்படின்றதே அந்த நேம்காக தான். ஸோ இப்போ தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சூடான தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா சூடான தண்ணியாக சேர்த்து நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சு. நீங்கள் வெந்த அரிசியை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போது அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த ஈரப்பதம் நல்லா உங்களுக்கு நல்லா எவாப்ரேட், அந்த தண்ணி எல்லாமே நல்லா குக்காகி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அரிசிக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்து பாருங்கள். ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அது கூட நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துட்டா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சி உங்களுக்கு திருப்பியும் கெட்டியாக ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம லவங்கம் 8 சேர்த்துக்கலாம். கிராம்பு, இந்த கிராம்பு வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. இதுக்கு ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்குறதே இந்த கிராம்பு தான். கிராம்போட நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட சீட்லெஸ் கிரேப்ஸ் இல்லை, சீட் கிரேப்ஸ் தான் இருந்தது. அதனால் நான் ஆட் பண்ணல. உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கிரேப்ஸும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த வறுத்த முந்திரி பருப்பை நம்ம கேசரியில் சேர்க்க போகிறோம். நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நெய்யை சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா குக் ஆகும். நெய்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேசரி ஃபுல்லாக நெய்யை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரவா கேசரி. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லவங்கத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் கேசரியில். உங்களுக்கு சூப்பரான ரைஸ் கேசரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.